இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் உபத்திரவங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன, அந்த உபத்திரவங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலும் வேதாகமத்திலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் தியானிப்போம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார், யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அருளினார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் யோபுவுக்கு அருளினார் என வாசிக்கிறோம். இதே வசனத்திலே அதற்கு முன்பாக இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முன் யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முன் யோபு பல உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறார். யோபு அந்த உபத்திரவங்களாக கடந்து செல்ல வேண்டிய காரணம் என்ன என்று நாம் சற்று தியானிப்போம். முதலாவதாக, யோபு எப்படிப்பட்டவராக காணப்பட்டாராம்? யோபுவுக்கு குமாரன் குமாரத்திகள் என்று பெயர் பெற்றவராக காணப்பட்டார். மிகப்பெரிய ஆசிகளை உடைய ஐஸ்வர்யவானாகவும் காணப்பட்டார். இரண்டாவதாக, உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் இருந்தார். மூன்றாவதாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாகவும் காணப்பட்டார் என வேதாகமத்திலே பார்க்கிறோம். தேவனும் யோபுவை குறித்து அவன் சன்மார்க்கன், அவன் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஸ்தானத்திலே இருக்கிறார் யோபு. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கும் யோபுவை தாழ்த்த வேண்டும் என நினைக்கப்படுகிறார். இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது சாத்தான் யோபுவின் மேல் கவனம் வைக்கிறார். சாத்தான் தேவனிடம் கூறுகிறார், விருதாவாகவா தேவனை அவன் அண்டிக் கொள்கிறான், யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலையெடுத்து வைத்திருக்கிறீர், மேலும் அவனுடைய கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அதனால்தான் அவன் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் என சாத்தான் தேவனிடம் முறையிடுகிறான். ஒருவேளை உலக மக்கள் எப்படி நினைத்து பார்த்திருப்பார்கள் என்றால், ஒரு பணக்காரர் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய ஆசைகளை எப்படி சம்பாதித்திருப்பார்? ஒருவேளை நல்ல வழியிலே சம்பாதித்திருக்க மாட்டார், பல இடங்களில் பொய் சொல்லியிருப்பார், பலருடைய சொத்துக்களை அபகரித்திருப்பார் என மக்கள் நினைத்திருப்பார்கள். முதலாவது, சாத்தான் இதை கர்த்தரிடம் கொண்டு வரும்போது சாத்தானுக்கு தேவன் அவனுடைய உத்தமத்தை விளங்க வைக்க வேண்டும் என நினைக்கிறார். அதனால் சாத்தான் யோபுவை சோதிக்க கேட்கும்போது கர்த்தர் சாத்தானுக்கு உத்தரவு கொடுக்கிறார். பாருங்கள், சாத்தானிடம் உத்தரவு பெற்று கர்த்தரிடம் உத்தரவு பெற்று சாத்தான் வருகிறார். வந்து யோபுவை வாதிக்க ஆரம்பிக்கிறார், உபத்திரப்படுத்த ஆரம்பிக்கிறார். என்ன நடக்கிறது? யோபுவின் ஆஸ்திகள் ஒரே நாளில் சாத்தான் தரைமட்டமாக்குகிறான். யோபுவின் 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். யோபுவின் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் ஒரே நாட்களில் கொள்ளையாடப்பட்டு போகின்றன. அவனுடைய வேலைக்காரர்கள் அனைவரும் ஒரே நாளில் கொல்லப்படுகிறார்கள். யோபுக்கு உண்டான உலக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அற்று போயிற்று. பாருங்கள், இவை எல்லாவற்றையும் சாத்தான் வஞ்சித்து விடுகிறான், உபத்திரவத்தை கொடுக்கிறான். அத்தனை சொத்துக்களையும் அத்தனை ஆசைகளையும் உலகத்துக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் யோபுவை விட்டு எரிந்து போடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு கூறும் வார்த்தையை பார்த்தால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொல்கிறான். யோபு தேவனை தூசிக்கவோ அவரை கடிந்து கொள்ளவோ இல்லை, மாறாக தேவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என இருக்கிறார். அவருடைய உத்தமத்திலே அவர் உண்மையாக இன்னும் நிலைத்திருக்கிறார். மறுபடியும் அடுத்த உத்தரவமாக யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பெரிய பற்களால் அவனை வாதிக்கிறார். பாருங்கள், ஆசைகளை இழந்து போயிருக்கிறார், மேலும் வியாதியிலே படுத்து இருக்கிறார். தன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டிருக்கிறார். பாருங்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மனிதன் இப்பொழுது ஒடுக்கப்பட்டு தரையிலே உட்கார்ந்து இருக்கிறார். இப்பொழுதும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே நிலையாய் இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிறான் சாத்தான், இதையெல்லாம் பார்க்கிறான். இதற்கு மேல் அவனால் ஒன்று சொல்ல முடியவில்லை. சாத்தான் இதற்கு மேல் அவன் ஒன்று செய்ய முடியவில்லை. சாத்தான் வெட்கப்பட்டு ஒளிந்து போகிறான். இதன் பின்னாக மனிதர்களுடைய ஒடுக்குதல் எவ்வாறு இருந்தது என்று பார்த்தோமானால், முதலாவது அவனுடைய மனைவி அவனை நிந்திக்கிறார்கள்.
உம்முடைய ஆசிகள், உம்முடைய உலக ஆசிகள் எல்லாம் போய்விட்டது, உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள், உம்முடைய சந்ததி இனிமேல் இல்லை, உம்முடைய ஜீவன் மட்டுமே இங்கே மீதி இருக்கிறது, அந்த ஜீவனையும் தேவனை தூசித்து விட வேண்டியதானே, இன்னும் உம்முடைய உத்தமத்திலே நிலை நிற்கிறோ என்று அவரை உபத்திரவப்படுத்துகிறார்கள். ஆனாலும் யோபு அந்த உபத்திரவத்தையும் தாங்கிக் கொள்கிறார். தேவனை தூசிக்கவோ அவரை திட்டவோ இல்லை. யோபுவினுடைய சூழ்நிலை அவருடைய சகோதரர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவனுடைய சகோதரர்கள், 3 சகோதரர்கள் யோபுவை பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வருகிறார்கள். தூரத்திலே வரும்போது அது யோபு என்று தெரியாத அளவுக்கு அவனுடைய வியாதி கொடுமையாக இருந்தது, அவனுடைய உருவம் மாறியிருந்ததாக வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகிறது. அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்தவர்கள் இவனுக்கு எப்படி இந்த பாடுகள் நேர்ந்திருக்கும், இவனுக்கு எப்படி இந்த கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தங்கள் மனதிலே எண்ணிக்கொண்டு, ஒருவேளை இவன் பாவம் செய்திருப்பான், இவனுடைய பாவத்தினால்தான் இந்த காரியங்கள் இவனுக்கு நடந்திருக்கிறது என்று தன்னுக்குள்ளாக நினைத்து கொண்டு யோபுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை உத்தமன் என்று காட்டிக் கொண்டிருந்தான், தன்னை உத்தமன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் இவன் உத்தமனாக நடந்திருக்க மாட்டான், தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான பாதங்களில் நடந்திருப்பான், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே துன்மார்க்கனாக நடந்திருப்பான் என்று நினைக்கிறார்கள். மேலும் சன்மார்க்கனாக வாழ்ந்து நீதிமானாக கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று தன்னை சொல்லிக் கொண்டான். ஆனால் ஒருவேளை தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே பாவங்களை செய்து தேவனுக்கு கோபம் மூட்டி இருப்பான் என நினைத்து அதனாலே இந்த பாடுகள் வந்திருக்கிறது என்று அவனை நிந்திக்கிறார்கள். பாருங்கள், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவனுடைய உபத்திரவத்தை பார்த்து இன்னும் மேலுமாக பல வார்த்தைகளை கூறும்போது இது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் யோபுவோடு கூட இருந்தார். கர்த்தர் நினைத்தது என்னவென்றால், கர்த்தர் அவனுடைய நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், அவனுடைய நீதியை பகலை போல ஆக்க வேண்டும், அவனுடைய நீதியை மற்றவர்களுக்கு முன்பாக விளங்க செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதனாலேயே எல்லா உபத்திரவங்களிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். யோபுவும் எந்த ஒரு உபத்திரவத்திலையும் தேவனை விட்டுவிடவில்லை, தேவனை தூசிக்கவில்லை, தேவன் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். யோபு கூறுகிறார், அவர் என்னை சோதித்த பின் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார் என்று சொல்கிறார். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை பார்க்கும் என கூறுகிறார். தேவன் நிச்சயமாக இந்த உபத்திரவத்தை என்னை விட்டு மாற்றி போடுவார், நிச்சயமாக தேவன் என்னுடைய உபத்திரவத்தை மாற்றி என்னுடைய நிலைமையை மாற்றி என்னை மகிழ செய்வார், என்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் சொன்ன போது தேவன் யோபுவுக்காக இறங்கி வந்தார். யோபுவினுடைய கண்கள் தேவனை பார்த்தது. பாருங்கள், ஒரு மனிதனுக்காக, அவனுடைய உத்தமத்துக்காக, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக வாழ்ந்த அவனுக்காக, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனால் கொடுக்கப்பட்ட உபத்திரவங்களில் அவன் சகித்து கொண்டதற்காக தேவன் அவனுக்காக இறங்கி வந்தார். அவனுடைய உபத்திரவங்களை தேவன் மாற்றினார். அவனுடைய உபத்திரவங்களை தேவன் மாற்றி அவனுக்கு முன்னிருந்த நிலைமையை பார்க்கலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உபத்திரவத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை யோபுவுக்கு இந்த உபத்திரவம் கொடுக்கப்படாது இருந்தால் அந்த ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் சாத்தானுடைய எண்ணங்கள், மக்களின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவன் உண்மையிலே உத்தமனாகவும் சன்மார்க்கனமாக வாழ்ந்தான். விருதாவாக அவன் தேவனை தேடவில்லை, உண்மை உத்தமமாக தேடினான், உண்மை உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு பொல்லாப்புக்கு விட்டு விலகினான் என்பதை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக, அவனுடைய நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக அவனுடைய உபத்திரவங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உபத்திரவங்களை தாங்கி சகித்தார். கர்த்தர் அவனை உயர்த்தி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உபத்திரப்படுத்தும் போது அதற்காக நாம் பொறுமையோடு சகித்து காத்திருப்போம். கர்த்தர் நம்மையும் நிச்சயமாக உயர்த்தி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள் எதுவும் நம்மை மேற்கொள்ளாது, அது எதுவும் நமக்கு நிரந்தரமில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவது, கர்த்தர் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதே நமக்கு நிலையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நமக்காக இறங்கி நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்கி நம்மை மகிழ செய்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் யோபுவை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்து அவனுடைய நீதியை வெளிப்படும்படி செய்தீர். அவனுடைய உபத்திரவங்களை எல்லாம் மாற்றினீர். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உபத்திரவங்களை நீர் மாற்றி எங்கள் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஏசப்பா எங்களையும் நீர் உயர்த்தி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென்.